Hi guys, இந்த வீடியோவில் side tagனா என்னென்னதை பார்க்கலாம். side tagனா இப்போ ரைட்டில் வந்து ஒரு கண்டென்ட்டும் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு கண்டென்ட்டும் இருக்கும். ஓகேவா? அதனால தான் side tag யூஸ் பண்ணி கண்டென்ட் வந்து ரைட் சைடில் வந்து கொண்டு வரோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து div tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். div tagல இருக்க கண்டென்ட் வந்து எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஓகே, அதுக்குள்ளார h1 tag யூஸ் பண்ணிக்கிறேன். h1 tagல கம்ப்யூட்டர் வச்சுக்கிறேன். ஓகே, கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு இதில் வந்து கம்ப்யூட்டர்னால் என்னன்னு சொல்லிட்டு காப்பி பண்ணிருக்கேன். நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, கம்ப்யூட்டரை பற்றி ஒரு 2 பேரா வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து சைட் டேக்னு கொடுக்குறேன். ஓகேவா? சைட் டேக் கொடுத்துட்டு இதுக்குள்ளார h1 டேக் கொடுக்குறேன். அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். இது சைட் டேக் இருக்குல்ல, இதுக்குள்ளே எல்லாமே ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து லேப்டாப் வச்சுக்கிறேன். ஓகேவா? லேப்டாப் கொடுத்துட்டு லேப்டாப் பற்றி ஒரு 2 பேரா காப்பி பண்ணியிருக்கேன். அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. சைட் டேக்குள்ளார ஒரு ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 பேரா இருக்குது. இது ஃபுல்லாகவே ரைட் சைடில் இருக்கும். டிவ் டேக்கில் இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கும். ஓகேவா? இல்லை h1 டேக், அதுக்கப்புறம் 2 பேரா டேக். ஓகேவா? ஓகே, என்னோட லைஃப் சைடு வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அவுட்புட் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சைட் டேக் யூஸ் பண்ணுறேங்க, பட்டு வரவே இல்லையே. பார்த்தீங்களா? கம்ப்யூட்டர் டேக் கீழே தான் வந்திருக்கு. ஓகேவா? ஆனால் இது வர வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டைல் டேக்கு யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா? ஹெட் டேக்குள்ளார தான் எப்போயுமே நம்ம ஸ்டைல் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ டிவ் பற்றி கொஞ்சம் ஸ்டைல் வந்து நம்ம எழுதணும். அப்போ தான் ஓகேவா வரும் நமக்கு. டிவில் வந்து ஃப்ளோட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ளோட்டில் வந்து லெஃப்ட்டுன்னு கொடுக்குறோம். ஓகேவா? டிவ் டேக் வந்து லெஃப்ட்டில் இருக்கும் அலைன்மெண்ட்டு. வித்து வந்து 65% கொடுக்குறேன். 65% ஃபுல்லாகவே அது எடுத்துக்கும். ஓகேவா? அந்த கண்டென்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சைடுன்னு கொடுக்குறேன். சைடு இது கொஞ்சம் உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இது சிஎஸ்எஸ். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. நான் பின்னாடி சிஎஸ்எஸ் டியூட்டோரியல் எடுப்பேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபுல்லாக உங்களுக்கு. ஓகே, இதில் வந்து அதே தான் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு அப்படியே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ரைட் சைடில் இருக்கும். ஓகேவா? ரைட்டு. இது வந்து 30% வந்து வித்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்து டிவ் டேக் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும். சைட் டேக் வந்து ரைட் சைடில் இருக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ஃப்ளோட் லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். ரைட் சைடில் இருக்கணுன்றதுக்காக ஃப்ளோட் ரைட்டுன்னு கொடுக்குறேன். வித்துன்றது உங்களுக்கு ரன் ஆகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து கிரேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, கிரே. அதுக்கப்புறம் கலருன்றது ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து டெக்ஸ்ட்டோட கலரை குறிக்கும். ஓகேவா? ஓகே, டெக்ஸ்ட் ஒயிட்டு. பேடிங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பேடிங் வந்து ஒரு ஸ்பேசஸ் கிடைக்கும். இல்லை டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட் 4 பக்கமே ஸ்பேசஸ் கிடைக்கும். ஒரு 15 பிக்சல் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ அவுட்புட் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அவுட்புட்டு. பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, கம்ப்யூட்டர் இது வந்து 65%ன்றது வித்து. ஓகேவா? மொத்தம் 100% இருக்கும். 100%ல் 65% இது எடுத்துக்குது. மீதி 30% இது எடுத்துக்குது. ஓகேவா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த வித்தோட கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஓகே, இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சைட் டேக் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? நம்ம நார்மலாக டிவ் டேக் கொடுத்தாலும் வேலை செய்யும். நார்மலாக அந்த இடத்துல இந்த சைடுன்னு இருக்குல்ல, இதில் டிவ் கொடுத்தாலும் வேலை செய்யும். ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. HTML பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் சைட் டேக் யூஸ் பண்ணி நம்ம சைடில் கொண்டு வரும். அது சிஎஸ்எஸ் மூலமாக தான் கொண்டு வரும், டேரெக்டாக கொண்டு வர மாட்டோம். ஓகேவா? ஃப்ளோட் ரைட்டுன்றது ரைட்டில் போயிடுச்சு, ஃப்ளோட் லெஃப்ட்டுன்றது லெஃப்ட்டில் போயிடுச்சு, வித்துன்றது 65% அது எடுத்துக்குது, வித்தின் 30% இது எடுத்துக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு தேங்க்யூ கைஸ்.